அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த இணைவுகள் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு தான் மங்களாதித்ய ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சிம்மராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. சூரியன் ஒருவருக்கு நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகம். சிம்ம ராசியினுடைய அதிபதி என்று அழைக்கக்கூடியவர், நவ கிரகங்களில் முதல் கடவுள் என்று அழைக்கக்கூடியவர். செவ்வாய் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். ஆக இந்த மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே தன்னுடைய சுய முயற்சியாலும் சொந்த உழைப்பாலும் மட்டுமே வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணக்கூடிய திறமைகளை கொண்டவர்கள் இந்த அதாவது சிம்ம ராசிக்காரர்கள். யாருக்கிட்டையுமே உதவி அப்படின்னு கேட்க மாட்டாங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவினா ஓடி ஓடி போய் செய்கிறவங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி மட்டும்தான் பழக்கமே தவிர யாருக்கும் ஒரு எல்லளவும் கெடுதலை செஞ்சு பழக்கமே கிடையாதுங்க. எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறோம். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாருமே கெடுதல் பண்ணுறாங்க, எந்த விதத்தில் நான் வீழ்ச்சி அடையணும்னு பார்த்துட்ருக்குறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு பிரச்சனை வருமோ, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தொந்தரவு வருமோ, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு நஷ்டம் வருமோ அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர யாருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருக்காக கஷ்டப்படுறோம், யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே என்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கும்போது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது வரவே வராதான். நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு அமையாதான், எதிர்பார்த்தபடி நான் நல்லா சம்பாரித்து நல்ல சூழலில் இருக்கவே முடியாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி பெரிய பெரிய அளவுக்கு லாஸஸ் சந்திச்சிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பேர் இருந்தது. என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. ஒரே நிகழ்வு, நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. நான் நினச்சது ஒன்று இன்றைக்கி நடக்கிறது ஒன்றுங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எங்கள் வாழ்க்கையே தலைகள் தான் மாறின மாதிரி இருந்த பிஸ்னஸ் திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வரணும், மறுபடியும் இந்த பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு சூழலில் இதை மற்றவங்க மத்தியில் சாதித்து காட்டணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுக்கிறோம். அது எல்லாமே ஃபெயிலியராக போயிட்டுருக்குங்க. இந்த யோக காலகட்டங்கள், இந்த ராஜயோக காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பணம் எண்ணில் அடங்காத அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், விபரீத ராஜயோக காலகட்டங்களில் பணம் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது வரைக்கும் எந்த பிஸ்னஸ் லாஸில் போயிட்டு இருந்தோ அது ஏதாவது ஒரு விதத்தில் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாம் இந்த நேரங்காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். மறுபடியும் நீங்கள் பழையபடி அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பெரிய அளவில் ரீச் பண்ணி அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறதுக்கு. அப்போ இது வரைக்கும் மற்றவங்க பார்த்து உங்களை கேலி பண்ணிகிட்டு இருந்தவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த ராஜயோக காலகட்டங்கள் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தருணமாக மாறும். அப்போது புதுசாக பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வருங்க. அதே நேரத்தில் பார்ட்னர்ஸ் மூலமாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக தேர்ந்து அந்த பிஸ்னஸ் கரெக்டான விதத்தில் கொண்டு போய் அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாரித்து மற்றவங்க மத்தியில் நீங்கள் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் இவர்கிட்ட கொடுத்தா பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலையை மட்டும்தான் கொடுத்துட்டுருப்போம். அந்த வேலைக்கு அதாவது உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியமோ இல்லை திறமைக்கு தகுந்த ஒரு பொறுப்புகளோ கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷனே கிடையாது, மற்றவங்களை வேலையில் எழுத்து போட்டு செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு அதாவது ஒரு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் இவர் செஞ்சு இவர் நல்ல பேர் எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் எந்த விதத்தில் எனக்கு அது ஒரு பலனாகவே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது பொறுப்புகளோட பெரிய பதவி உயர்வு கிடைக்கும்.
உங்களுடைய சம்பள உயர்வு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. நீங்கள் நினச்சபடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்களில் கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் இருக்குது, அல்லது ப்ரொமோஷன் ரிலேட்டடாக ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அதுவும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள். பையன் பயங்கரமான பொறுப்புங்க, பொண்ணு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, இவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா விதத்துலையும் பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கேன். யாராவது ஒருத்தர் காரணம் கட்ட ஒரு விதத்தில் அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்குது, இன்னொரு விதத்தில் அப்பாவுக்கு பிடிக்காமல் இருக்குது, அல்லது சகோதரன் சகோதரிக்கு அந்த அலைன்ஸ் பிடிக்காமல் இருக்குன்னு சொல்லி காரணமே இல்லாமல் மற்றவங்களுடைய காரணத்துக்காக என்னுடைய திருமணம் ஒவ்வொரு விதத்திலையும் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. ஸோ கரெக்டான நேரத்தில் எனக்குன்னு ஒரு திருமணம் நடந்ததுன்னா இன்றைக்கி நானும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதே மாறுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அமையாதா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உறவுகள் என்னை தேடி வராதா, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன ஒரு பொண்ணு கூட என்னை தேடி வராதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க நம்ம லவ் இதோடு நிறுத்திக்கலாம், அது பிரேக்கப் பண்ணிக்கலாம், இது ரிலேஷன்ஷிப் கொண்டு போனாலும் நாளைக்கு மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லி உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க, விலகி போனவங்க கூட உங்களை தேடி மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் புதிய உறவுகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழல், மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை மன வாழ்க்கை, அதாவது அந்த மனசுக்கு பிடிச்ச நபரால் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். வேண்டாம், இந்த லைஃபே வேண்டான்னு சொல்லிட்டு இதை நம்மளாக பிரிச்சுக்கலான்னு சொன்னவங்க கூட உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே சமாதானப்படுத்தி உங்களோட வாழ்க்கையை திரும்ப வாழுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மேரேஜ் லைஃபே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே இன்றைக்கி தன்னை ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, தன்னை ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தேடி வந்தது. அந்த வாழ்க்கையை எனக்கு சரியான விதத்தில் நிலைக்கல, அந்த விரும்பிய நபரால் நிறைய ஏமாற்றங்கள் மட்டும்தான் சந்திச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த ஏமாற்றங்கள் கண்டினியூ ஆகுமா, இல்லை இந்த லைஃப் அப்படிங்கிறது இதே பிரச்சனையில் தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய, அதாவது இந்த விரும்பிய நபரால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது முழுமையாக தீருங்க. அதே நேரத்தில் உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களோ உங்களை தேடி வரக்கூடிய தருணம், பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில் இருக்கிறவங்க, இந்த ஃபேமிலி பிரச்சனையில் இருக்கிறவங்களுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக தீர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து லைஃப்பை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த பிரச்சனையினால் இன்றைக்கி சொந்த வீட்லேயே நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்தாச்சு, எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம், நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்தாச்சு, எதுவுமே எனக்கு நடக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் இது ஒரு யோகத்தை உருவாக்குங்க. அதாவது ஒரு மங்களாதித்ய ராஜயோக காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்கள் எதிர்பார்த்து, அதாவது என்னென்னாலும் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துருச்சுங்க, என்னெல்லாம் நான் நடக்கணும்னு நினச்சேனோ அது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள், மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும், தனக்குன்னு தேவையான ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு இடத்த வாங்கினுங்க. ஆனால் அந்த இடத்துல சொந்தமாக என்னால் ஒரு வீடு கட்டவே முடியல. நிறைய முயற்சிகள் பண்ணால் மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது உன்னால் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை நிறைய, அதாவது ரொம்ப நடத்தவே முடியாது, செய்யவே முடியாதுன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவங்க மத்தியில் எப்படியாவது அந்த வீட்டை கட்டி முடிக்கணும், எப்படியாவது ஒரு சொந்த இடத்துல தனக்குன்னு சொந்த வீட்டை உருவாக்கணும்னு சொல்லி நிறைய போராடிட்டு இருக்கேன். பண ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்திருந்தது. அந்த தடைகளை அகற்றக்கூடிய காலகட்டங்கள், திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் புழங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த விபரீத ராஜயோகத்தில் பணம் குவியக்கூடிய ஒரு காலகட்டங்கள், எண்ணில் அடங்காத அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் உங்கள் கைக்கு சேருறதுனால சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி, அதாவது சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகம், சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான யோகம், வண்டி வாகனத்துக்கு உண்டான தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகுங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை மற்றவங்க மத்தியில் உருவாக்கிக்குவீங்க.
கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் நிறைய அவமானங்களை சந்தித்தேன், நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டுங்க. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகளை வந்து சேருங்க. அதனால் அந்த பண தேவைகள் அப்படிங்கிறத வச்சு பழைய கடனை எல்லாத்தையும் அடைச்சி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக மேற்கொள்வீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள், தடைகள் உங்களை விட்டு முழுமையாக விலகுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த கெட்டது, அதாவது ரொம்ப பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள், சர்ஜரி மூலமாக சில தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வைத்திய முறைகள் மாற்றம் செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துருந்துப்பீங்க, இனிமேல் வந்து அதாவது இயற்கை மருத்துவம் எடுக்கலாம், இல்லைனா வந்து ஆயுர்வேதிக் மருத்துவம் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சேஞ்சஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை நல்ல லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆரோக்கியமான உடல் அமைப்புகள் அப்படிங்கிறது அமையுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய கெடுதல் அப்படிங்கிறது 100% உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.